நடவடிக்கைகளினுடைய தொடர்ச்சியாக எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் அவர்களுடைய மரணத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு மிக மோசமானது, மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இது சம்பந்தமாக எழுத்து மூலமும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். தொடர்ந்தும் இது தொடர்பாக எங்களுடைய மக்களுடைய அவலங்கள், மக்களுக்கு நடந்த அநியாயங்கள் தொடர்பிலே தெளிவான எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு நிலைநிறுத்துவோம். நடவடிக்கையும் இது ஒரு உதாரணமாக வைத்து இதனை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உலக நாடுகளிடமிருந்து இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம் இதுதான். இது போன்ற சம்பவங்கள் இனி இருக்கின்ற இளைஞர்களுக்கு நடைபெறாமல் அவர்களுக்குரிய பாதுகாப்பினை பெற்றுத் தருவதற்கு இதற்கு சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து தர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கொல்லப்பட்ட இளைஞரின் அறிக்கையின்படி போலீஸ் மா அதிபர் என்ற ஒரு தகவல் அட்டூழியங்களை அடக்குவதென்றால் உண்மையாகவே இராணுவத்தில் இந்த அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைமை படு மங்குலோட்டில் இருப்பது. இந்த இராணுவத்துக்கு நிதி ஒதுக்கப்படுகிறார். இந்த இராணுவத்தை விட்டு 4 பக்கத்தால் கடலால் சூழப்பட்ட பகுதி எத்தனையோ இதுவரை செய்யலாம். இராணுவத்தை குறைக்க வேண்டும். ஆகவே இந்த இராணுவத்தின் செயல் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விடயம். ஆனால் இந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் ஜனாதிபதி நிதியிலிருந்து, இராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஏனைய சிவில் அமைப்புகள் அதே மாதிரி ஏனைய மக்கள் பிரதிநிதிகளோட கதைச்சு ஒரு உரிய நடவடிக்கை மாவட்ட மட்டத்தில் ஒரு எதிர்ப்பை காட்டணுங்கிற ஒரு நிலைமையில தான் நான் யோசிச்சுக்கிட்டு நான் சம்பந்தமாக ஏனையவர்களுடன் கதைக்கிறதுக்கு இருக்கு. 15ஆம் தேதி வடகிழக்கு தழுவிய கதவடைப்பு போராட்டம் ஒன்றுக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு கொடுத்திருக்குது. அதுக்கு உங்களோட ஆதரவு இருக்குமா? அப்படி அதற்கு முழு ஆதரவு. அதைத்தான் நான் சூசகம் பார்த்து ஒரு விடை மற்ற மாதிரி இதை மறைக்கணும் இதற்கணும் அவசியம். அதுதான் நாங்கள் பெருசுபடுத்தி வடகிழக்கு பூராவும் ஒரு கட்டாலையும் நாங்கள் காரணம் காரணம் சொல்கிறாங்களா? அது என்ன அப்படி முக்கியமான விஷயம் எல்லா மக்களும் நடைபெற இருக்கின்றன. இந்த இராணுவ முகாமோடு இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதும் இராணுவத்தினர் அங்கே சென்ற 5 பேரை கடுமையாக தாக்கிய சம்பவங்களும், இராணுவத்தினத்திலிருந்து தப்புவதற்காக குளத்துக்குள்ளே சிலர் பாய்ந்ததும், ஒருவர் இன்று வரை வைத்தியசாலை. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கு முத்தியங்கட்டு உங்களுக்கு தெரியும், ஜீவநகரில் முத்தியங்கட்டில் இருக்கிறோம். எமது இராணுவத்தினுடைய முகாமுக்குள்ளே வந்து மீறி உள்ளுக்கு போனதாக கூறப்படுகின்ற எல்லாமே சந்தேகத்துக்கிடமாக கதைக்கப்படுகிற இவருடைய கொலையிலே மர்மம் இருக்கிறதாக கதைக்கப்படுகிறது. ஆனபடியாலே அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே காவல்துறையினர் நிறைய குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த இடத்திலே காவல்துறையினருடைய காவல் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் என்ன தேவைக்காக இந்த இடத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரவில்லை. தொடர்ச்சியாக எங்களுடைய ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் சிலதை குறிப்பிடத்தக்க வேண்டியது விஷயம் ஒன்றாக இருந்தால், காவல்துறையினுடைய கண்களிலே கண்ணீர் வருவதையும் நாங்கள் இந்த இடத்திலே பார்த்திருக்கின்றோம். ஆனபடியால் உயிர் எல்லாருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த கொல்லப்பட்ட, அதாவது படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு ஒரு சரியான தீர்வு வேண்டும் என்று இங்கிருக்கின்றவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். அது வகையில் நாங்களும் அதைத்தான் விரும்புகின்றோம். இந்த கொலை செய்யப்பட்ட இளைஞனின் குடும்பம் மிகவும் வறிய குடும்பமாக இருக்கிறபடி அவர்களுக்கு கட்டாயம் ஒரு சரியான தீர்வு வேண்டும் என்பதில் எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த இடத்திலே கௌரவ சுமந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்.
சில நாட்களுக்கு முன்னர் முத்தையன்கட்டு குளத்தோடு இருந்த இராணுவ முகாமுக்குள்ளே சென்று காணாமல் போயிருந்த எதிர்மன்ன சிங்கம் கவில்ராஜ் அவர்கள் 2 நாட்களுக்கு பிறகு அவருடைய சடலம் முத்தையன்கட்டு குளத்திலே கண்டெடுக்கப்பட்டது. இன்றைக்கு அவருடைய வீட்டிலே அவருடைய இறுதி கிரியைகள் நடைபெற இருக்கின்றன. இந்த இராணுவ முகாமோடு இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதும் இராணுவத்தினர் அங்கே சென்ற 5 பேரை கடுமையாக தாக்கிய சம்பவங்களும், இராணுவத்தினத்திலிருந்து தப்புவதற்காக குளத்துக்குள்ளே சிலர் பாய்ந்ததும், ஒருவர் இன்று வரை வைத்தியசாலை இந்த பிரதேசங்களிலே இராணுவ சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது என்பதற்கு இன்னொரு உதாரணம் இது. கடுமையாக தாக்கப்பட்டு இறந்த ஒருவர் அவர் தப்புவதற்காக குளத்துக்குள்ளே பாய்ந்திருக்கலாம். ஆனால் இராணுவம் சட்டத்தை தன்னுடைய கையிலே எடுத்து இராணுவ முகாமுக்குள்ளே வரவழைக்கப்பட்டிருந்தவர்களை மிக மோசமாக படுகாயமடைகிற அளவுக்கு தாக்கல் செய்து அதன் பிரதிபலனாக இவர் உயிரிழந்திருக்கிறார். ஆகையினால இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கிலே இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக பிரதானமாக, ஆனால் அதே வேளையில் இப்படியான அதீத இராணுவ பிரசன்னத்தினாலே ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து நாட்டினுடையதும் சர்வதேசத்தினுடையதும் கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி முழுமையான கடையடைப்பு ஒன்றை செய்யுமாறு கட்சியாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இதற்கு ஏற்கனவே வேறு பல அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுப்பதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். பல கடைகள், நிறுவனங்கள், வர்த்தக சங்கங்கள், அமைப்புகளும் ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே பூரண ஒத்துழைப்போடு வடக்கு கிழக்கு முழுவதிலேயும் வருகிற 15ஆம் தேதி இந்த ஹர்த்தாலை அனுஷ்டிக்குமாறு கட்சி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது கட்சி சார்பாக இருந்தாலும் கூட இது ஒரு கட்சி செய்வதாக இல்லாமல் அனைவரும், சகல அரசியல் கட்சிகள், மக்கள் அமைப்புகள், சங்கங்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த எதிர்ப்பை வெளிக்கொண்டு வரும் முகமாக, ஒருமுகமாக எங்களுடைய எதிர்ப்பை வெளிக்கொண்டு வரும் முகமாக இதில் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக எல்லோரிடத்திலையும் வேண்டுதல் செய்கிறோம். இந்த இளைஞருடைய வழக்கு தொடர்பாக நீங்கள் இதில் மேலதிக நடவடிக்கைகள் ஏதாவது செய்ய இருக்கிறீர்களா? அப்படியா? குடும்பத்தினர் தற்போது என்னோடு பேசியிருக்கிறார்கள். தற்போது 3 இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த வழக்கு எடுபடுகிற வேளையிலே குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக அதனை நாங்கள் கையாளுவோம். பிள்ளைய வளர்க்கறதுக்கான வழிமுறை ஒன்றுமே கிடையாது. அந்த உண்மையிலே இது படுகொலை என்று சொல்லி எல்லாரும் கண்மூடாக பார்த்து ஒரு விடை சரிதானே. இப்போ மற்ற மாதிரி இதை மறைக்கணும் இதற்கணும் அவசியம். அதுதான் நாங்கள் இதை பெருசுபடுத்தி வடகிழக்கு பூராவும் ஒரு கட்டாலையும் நாங்கள் போகிறது காரணம் வளர்ச்சி ஆட்டம் சொல்கிறாங்களா அது என்ன அப்படி முக்கியமான விஷயம் தானே. எல்லா மக்கள் அமைப்புகளும் இதுக்காக பெரிய ஒரு கவனம் இருப்பானாக கொண்டு வரோம். பெரிய விஷயத்தில் உடனடிக்கு ஆனால் தொடர்ச்சியாக அந்த குடும்பம் பார்க்குறது நாங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வழியை ஏன்னா அந்த பிள்ளைங்க பார்க்கக்கூடிய ஒரு எனக்கு தெரியல. இந்த வழக்கு சம்பந்தமான 19ஆம் தேதின்னு சொன்னவே நான் பார்க்குறேன். நான் அதை வந்து எங்களுக்கு செய்து தருவீங்கன்னா அது பெரிய ஒரு இல்லை அது மிச்சம்.
இதுதான் இதுக்குரிய தீவிரவாத கும்பல்கள் பிந்தி முடிச்சாங்களுக்கு சொல்கிறோம் என்னதுக்கு லஞ்ச் யாருக்கு யாருக்கு இனி வேற குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னர் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டது என்று சந்தேகிக்கப்படும் உடலம் இருக்கின்ற வீடு தான் இந்த வீடு. 2 இடத்துல பந்தல் போட்டிருக்காங்க. நிறைய பொதுமக்கள் இந்த இடத்துல இருக்கணும். இந்த பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கு நிறைய போலீஸார்கள் இந்த இடத்திலே வருகை தந்தும் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் இந்த காணொலியூடாக பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. மற்றும் இந்த கவலைக்குரிய விடயமும் மற்றது கண்டனத்துக்குரியதும். இப்படியானதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்குரிய இந்த குடும்பத்துக்கு என்ற ஒரு உயிரிழப்புங்கிறது அந்த குடும்பத்தால் ஈடு செய்ய முடியாதது. ஆனால் இதற்குரிய காரணகர்த்தாக்களாக இருந்தவங்க யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்கப்படணும். இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். இது சம்பந்தமாக நாங்களும் உயர் மட்டங்களில் கதைச்சோம். ஆனால் அது இந்த நடவடிக்கை எடுத்த மாதிரிக்கு தொடராக இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீதிக்கு முன் நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படுங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. அதை நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். அதே போல் இதற்கு எதிராக இதற்கு கண்டனம் தெரிவித்து பொதுவான சில செயல் திட்டங்களை நாங்கள் செய்யணும். அது சம்பந்தமாக ஏனைய சிவில் அமைப்புகள் அதே மாதிரி ஏனைய மக்கள் பிரதிநிதிகளோட கதைச்சு ஒரு உரிய நடவடிக்கை மாவட்ட மட்டத்தில் ஒரு எதிர்ப்பை காட்டணுங்கிற ஒரு நிலைமையில தான் நான் யோசிச்சுக்கிட்டு அது சம்பந்தமாக ஏனையவர்களுடன் கதைக்கிறதுக்கு இருக்கு. 15ஆம் தேதி வடகிழக்கு தழுவிய கதவடைப்பு போராட்டம் ஒன்றுக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு கொடுத்திருக்குது. அதுக்கு கூட ஆதரவு இருக்குமா? அப்படி அதற்கு முழு ஆதரவு அதைத்தான் நான் சூசகமாக சொன்னேன். அப்படி அவங்களுடைய ஒரு நிலப்பாடு இருந்துச்சென்றால் எல்லோருடனும் இது தனித்தனியாக ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அதாவது ஒரு தனி கட்சி சார்ந்தன்னு இல்லாமல் ஆனால் ஏதோ ஒரு அமைப்பால் வரணுங்கிற முறையில் நான் உண்மையிலே அப்படி ஒரு நிலைமை எடுக்கிறத விரும்பி எங்களுடைய ஒற்றுமையை காட்டி இந்த இவ்வாறான நிலைமை இனிமேல் இந்த மாவட்டத்துக்குள்ள முழு இலங்கையிலுமே இந்த இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பாரிய எதிர்பார்க்கணும். கட்டாயம் அதற்கு என்னுடைய ஆதரவுகளும் என்னுடைய கட்சி சார்ந்த என்னுடைய ஆதரவுகளும் அதுக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். கொல்லப்பட்ட இளைஞரின் சார்பாக போலீஸ் மா அதிபர் விடுத்த அறிக்கையின் பிரகாரம் உங்களுடைய கருத்து என்ன? இல்லை அதாவது அதான் ஒவ்வொன்றும் சாதாரணமாக இது நடந்துக்கிறத ஒரு நீதியான சரியான ஒரு தகவல் தெரிய முதல் அறிக்கைங்கிறதுகளை நாங்கள் அதை கண்டிக்கிறோம். அது நியாயமான ஒரு அறிக்கையாக இருக்கணும். அவருடைய
பல அறிக்கைகள் வந்துச்சு. நீங்கள் எந்த அறிக்கையை கேட்குறீங்கன்னு தெரியலை. உண்மையில இது கொலை அல்லன்ற மாதிரி அதாவது நாங்கள் ஏற்று அதுதான் சொல்கிறோம். எதையுமே மூடி மறைச்சு இவ்வாறாக உடனுக்குடனே சில அறிக்கைகள் விடுறதாலேயும் இந்த விசாரணை நீதியாக நடக்குமாங்கிறதுல கூட எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அதனால் அவ்வாறான அறிக்கைகளை அவசரப்பட்டு விடுறதுங்கிறத நாங்கள் அதை கண்டிக்கிறோம். வணக்கம். சண்முகராஜா ஜீவராஜா, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர். இன்றைய முத்தையங்கட்டு பகுதியிலே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலக நாட்டிலே அடிபடுறது இராணுவத்தின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒரு அப்பாவி பொதுமகன் இன்று படுக்கையில் கிடக்கிறான். இந்த இராணுவத்தின் தாக்குதல் வடக்கு கிழக்கிலே எல்லா இடத்திலும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதை தட்டி கேட்பதற்கு உண்மையாகவே இந்த ஸ்ரீலங்கா அரசால் முடியாது. இது நாங்கள் ஐநாவிடம் கேட்கிறோம். நாங்கள் பிரிந்து செல்வதற்காக இங்கு நடப்பது அநீதி என்பதை எல்லோருக்கும் தெரியும். சிவில் நிர்வாகம் நடக்கிறது, இந்த போலீஸ் எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. அதுக்குள்ள இராணுவத்தை காட்டுக்குள்ள வச்சிருந்தது. மக்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ அண்மையில் கூடி சுண்டிக்குளத்தில் ஒரு நேவியால் அடிக்கப்பட்டு உயிர் போகிற நேரத்தில் காப்பாற்றப்பட்டு அப்புறம் இன்றைக்கு அவர் வீட்டை விட்டே வெளியிடத்துக்கு போய் நிற்கிற பயத்தில். அப்படி நாங்கள் சர்வதேசத்தில் நீதி கேட்குறோம். என்னத்துக்காகண்டா இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இராணுவத்தின் அட்டூழியங்களை அடக்குவதென்றால் உண்மையாகவே இராணுவத்தில் இந்த அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைமை படு மங்குலோட்டில் இருப்பது இந்த இராணுவத்துக்கு நிதி ஒதுக்கப்படுகிறார். இந்த இராணுவத்தை வைத்து 4 பக்கத்தால் கடலால் சூழப்பட்ட பகுதி எத்தனையோ இதுவரை செய்யலாம். இராணுவத்தை குறைக்க வேண்டும். ஆகவே இந்த இராணுவத்தின் செயல் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விடயம். ஆனால் இந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் ஜனாதிபதி நிதியிலிருந்து இராணுவத்துக்கு ஒதுக்கப்படுற நிதியிலிருந்து அந்த பிள்ளை 18 வயது வரைக்கும் ஒரு கொடுப்பனவு கொடுக்க வேண்டும் என்று இதுக்கு அரசாங்கத்துக்குரிய மினிஸ்டர் வந்திருக்கார்கள். எத்தனையோ கட்சி சார்பாக வந்திருக்கார்கள். இதில் உண்மையாகவே கடல் அமைச்சர் வந்தார வரையிலேயோ தெரியாது. இதில் கட்டாயம் இந்த நிகழ்வு நடக்க வேண்டும். அந்த வீட்டை பார்க்கலாம். அந்த வீடு எவ்வளோ ஒரு அன்றாடு ஒரு கூலி வேலை செய்யும் ஒரு நபரை அடித்து ஆக்கினை செய்து சித்திரவதை செய்து கொல்லப்பட்டுத்தான் இந்த குளத்திலே போட்டிருப்பதாக. ஆனால் இதை சடைந்து விட்டுருவார்கள். சட்டம் இன்றைக்கு நீதித்துறையில் ஒரு சட்டத்தை உண்மையாக கொண்டு வந்தால் கூடி அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவிலிருந்து ஒரு நீதவான் இந்த நாட்டிலிருந்து நீதி கொடுக்க முடியாமல் இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடியதும் தெரியும். ஆகவே இப்படியான செயல்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செயல்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. நான் சர்வதேசத்திடம் கொண்டு கேட்கிறேன், நீங்கள் நாட்டிலே இலங்கையில் பிரச்சனை இல்லை என்று திருப்பி அனுப்புவதற்கு மக்களை எத்தனிக்கிறீர்கள். ஆனால் இந்த நாட்டிலே பிரச்சனை இருக்கு என்பதை இப்படியான செயல்கள் காட்டிக் கொண்டிருப்பது என்பதையும் சர்வதேச புலம்பெயர் தேசத்துக்கு நான் அறியப்படுத்துகிறேன். நன்றி. வளர்ந்தவருடைய தாயும் வளர்ந்தவருடைய அண்ணனும் நீல டிஷர்ட்டு நடவடிக்கையும் இது ஒரு உதாரணமாக வைத்து இதனை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உலக நாடுகளிடமிருந்து இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம் இதுதான். இது போன்ற சம்பவங்கள் இனி இருக்கின்ற இளைஞர்களுக்கு நடைபெறாமல் அவர்களுக்குரிய பாதுகாப்பினை பெற்றுத் தருவதற்கு இதற்கு சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து தர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். கொல்லப்பட்ட இளைஞரின் அறிக்கையின்படி போலீஸ் மா அதிபர் என்ற ஒரு தகவலை கொண்டு போற குடத்துக்கு நடுவில் இடதுகரை இராணுவ முகாமுக்கு செல்லப்பட்ட 5 இளைஞர்கள் மீது தாக்கப்பட்டு அப்பொழுது ஒரு இளைஞரை இந்த இராணுவத்தினர் அடித்து படுகொலை செய்திருக்கின்றனர். எனவே அந்த நிகழ்வுதான் நாங்கள் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம். நிச்சயமாக இதற்கான தீர்வினை சரியான முறையிலே அங்கு இருக்கின்ற அவருடைய மனைவி அந்த குழந்தைக்கான
ஒரு தீர்வினை நமக்கு பெற்றுத்தர வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அமைதியான முறையிலே அவருடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கான நிகழ்விலே கலந்திருக்கின்றோம். எனவே இதனை உலக நாட்டில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கான சரியான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும். அந்த படுகொலைக்கான சரியான தீர்மானத்தை பெற்று இனி இருக்கின்ற இளைஞர்களுக்கு இப்படியாக அந்த சம்பவங்கள் இடம்பெறாமல் இதை பாதுகாக்கிறதுக்கான இளைஞரை இராணுவம் கொல்லவில்லை என்று கூறியிருக்கிறார். அது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்து. இளைஞரை கொல்லவில்லை என்று கூறுவதெல்லாம் பாரிய ஒரு அவர்களுடைய இந்த கொலையை மறைப்பதற்கான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். கட்டாயமாக அவ்விடத்திற்கு வந்த அந்த அனைவரையும் பார்க்கும் கொடுக்கும் வகையிலே அன்றைய தினம் வந்திருந்தால் தெரியும். அன்றைய தினம் அவர் அடித்த அதுக்கான காயங்கள், தலையில் ஏற்பட்ட காயம், கையில் ஏற்பட்ட காயம், இந்த முழங்காலில் ஏற்பட்ட காயங்கள் அனைத்தையுமே அன்று வீடியோ எடுத்திருக்கின்றோம். அதற்கான ஆதாரங்கள் இருந்தும் இதை அவர்கள் இல்லை என்ற கழுத்தில் கூட அடி விழுந்திருக்கின்றது, தலையில் அடி விழுந்திருக்கின்றது. அப்ப இதை இல்லை என்று சொல்கின்றார்கள் என்றால் இந்த பிரச்சனை இல்லாமல்வதற்கான வழியாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மை இதுதான். இது அரசாங்கம் கூறுவது உண்மைக்கு புறமான ஒரு கருத்து, உண்மையான கருத்து இதுதான். இங்க இருக்கின்ற மக்கள் அனைவரும் நேரடியாக பார்த்த விடயம். அவனை மக்களும் சேர்ந்து பார்த்திருக்கிறார். அதே போல எங்களுடைய நீதியாளர் வந்து நேரடியாக பார்த்திருக்கிறார். போலீஸ் உத்தியோகர்கள் அவ்வளவு பேர் வந்து இன்றைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடைமுறையில்லை என்று சொன்னால் இந்த இடத்துல இவ்வளவு போலீஸ்காரர்கள் வந்து குவிய வேண்டிய ஒரு காரணம் இல்லை. இது போன்ற இந்த முக்கியங்கள் இப்படியாக இந்த சம்பவங்கள் இடம்பெறவில்லை. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் மக்களை விட கூடுதலான போலீஸ்காரர்கள் இருக்கிறார். காரணமே நேற்று இவ்வளவு பேர் குவிய வேண்டும். இப்போ இது படுகொலை என்றது அவர்களை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இதான் உண்மையான சம்பவம். இதற்கான தீர்வினை பெற்றுத்தார்கள். இது போல சம்பவங்கள் தமிழருக்கு பலர் நடந்திருக்கின்றது. இதை இந்த முறையோடு இதை நிறுத்துவதற்கான ஒரு செயல்பாட்டை பெற்றுத்தர வேண்டும். அரசாங்கம் கூறுகின்றது என்பதை விட நேரடியாக அரசாங்கம் மட்டும்தானே வந்து பார்வையிடுகிறது. இது உலக நாட்டிலே இருந்து யாருமே வந்து பார்வையிடவில்லை. அரசாங்கம் கூறுவதே இல்லை. நாங்கள் போய் கூற வேண்டிய அவசியம் இல்லை. இது உண்மை சம்பவம், இடம்பெற்ற சம்பவம். இந்த சம்பவத்தை பார்வையிடுவதற்கு சரியான தீர்வினையும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கான உண்மையான வாழ்வாதார பிரச்சனை இருக்கிறது. இந்த வீட்டில் தான் 3 குடும்பங்கள் வசித்து வருகிறது. அன்றாடம் வேலை செய்த அன்றைக்கு இந்நேரம் வந்து சாமான் பண்ணி சமைக்கிற குடும்பமாக தான் காணப்படுகிறது. அப்படியாக அந்த குடும்பங்களுக்கு அவர்களுக்கான தீர்வினை பெற்று தருவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். சொன்ன சரிதானே. முத்தியங்கட்டு ஜீவநகர் கிராமத்திலே எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் என்கிற இளைஞனுடைய இந்த அவலச்சா நிகழ்வு எல்லோருடைய மனங்களையும் அச்சுறுத்துகிறது. இலங்கையிலே மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு, இலங்கை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிற இந்த அரசாங்கத்துக்கு மத்தியில் ஒரு தமிழ் உயிர் மிக அநியாயமான முறையில் அடித்து நொறுக்கப்பட்டு மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கட்டமைக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலையினுடைய வடிவமாக தொடர்ந்தும் இந்த மண்ணிலே நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள், அச்சுறுத்தல்கள், தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இன அழிப்பு நடவடிக்கைகளினுடைய தொடர்ச்சியாக எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் அவர்களுடைய மரணத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு மிக மோசமானது, மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இது சம்பந்தமாக எழுத்து மூலமும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம்.
தொடர்ந்தும் இது தொடர்பாக எங்களுடைய மக்களுடைய அவலங்கள், மக்களுக்கு நடந்த அநியாயங்கள் தொடர்பிலே தெளிவான எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு நிலைநிறுத்துவோம். சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறோம். தொடர்ந்தும் இந்த மண்ணிலே அநியாயமான முறையில் எங்களுடைய மக்கள் மிக மோசமாக கொல்லப்படுகிறார்கள். மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடந்தும் யுத்தம் முடிந்து ஒரு வெடிச்சத்தம் கேட்காத இந்த பிரதேசத்தில் இவ்வளவு பாரிய இராணுவ முகாம்களையும் வைத்துக்கொண்டு அந்த இராணுவ பிரசன்னத்தோடு மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த மிலேச்சத்தனமான எதேச்சாதிகாரமான இனப்படுகொலைகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும். இது ஒரு மனித பேரவலத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் இதற்கு எங்களுடைய முழுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதோடு கண்டனங்களையும் தெரிவிப்பதோடு இது தொடர்பிலே தொடர்ந்தும் எங்கள் மக்களுக்கான உரிமை பயணத்தில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை சரியான முறையில் பதிவு செய்வோம். இந்த இறந்து போன எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய குரல்கள் எப்பொழுதும் உரத்து கொண்டே இருக்கும்.
நன்றி.